ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முரளியோட அடியாள் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நீ வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி கேமரா வச்சு எடுத்தான்ல. அவன் என்ன பண்ணுறான், இப்படியே அவனுக்கு அந்த ஆளுக்கு நம்ம சம்பாரிச்சு கொடுக்குறதுல என்ன இருக்குது, நம்ம இதை வச்சு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பணம் நிறையா வேணும், இல்லைன்னா நான் நெட்டில் விட்டுருவேணும் அந்த பொண்ணுங்களுக்கு மிரட்டுறான்னா அந்த பொண்ணுங்க எல்லாரும் ராகவிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையே போகுது, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையை வந்து முற்றுகையிடுறாங்க. ராகவ் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு பணம் தானே நான் தர்றேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அவனை பிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்களா, இதுவும் நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. ராகவும் ஆகாஷும் பயங்கரமாக மும்பரமாக வேலை பார்க்குறாங்க. அண்ணனும் தம்பியும் எப்படியாவது அபியை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட, ஏன்னா அபி மேலே எந்த தப்பு இருக்காதுங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. ராகவ் நம்புறாரோ இல்லையாங்க, ஆனால் ஆகாஷ் வந்து பயங்கரம் அபி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர் தாங்க அந்த அண்ணனோட புத்தியவே தெளிய வச்சதே அந்த ஆகாஷ்ன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அடிமுட்டாள்தனமாக அபியை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாரா. அவன் கேட்ட இடத்துக்கே பணத்தை கொண்டு போகிறாங்க, அங்கே கொண்டே வச்சிடறாங்க. வச்சுட்டு இங்கிட்டு திரும்புகிறாங்க, பார்த்தா பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஐயோ பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வராங்க. 2 பேரும் ஓடி வந்தவங்க ஐயோ ஆளை காணமே அப்படின்னு பார்க்குறாங்களா. சரி இங்கிட்டு தான் போயிருப்பாங்க, இங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே தனித்தனியாக போய் தேடி இருக்கணும். ஆனால் 2 பேருமே ஒன்றா போக அப்படி எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லல, இவங்களும் ஓடிடுறாங்க. கரெக்டாக ஓடுறத பார்த்துடுறாங்க. பார்த்த கையோட என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஓலை குடிசை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒண்டிடுறாங்க. அதுவும் ஒரு புதர் மாதிரி தானே இருக்குது அவங்கள வர சொன்ன இடம். பார்த்தீங்கன்னா அந்த குடிசைக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்களா. இங்கே தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ராகம் உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே திருன்னு உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. பார்த்த கையோட அட பாவீங்களா, இப்படி அட பண்ணுவீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாரடிச்சிட்டு இந்த மாதிரி பணத்தையும் வாங்கிட்டு ஓடி வருவீங்களா, நாங்கள் உங்களுக்கு அப்படி என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்களா. அடித்த கையோட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அடியால் நிறையா இருக்கா. அந்த ஆள் என்ன பண்ணுறாங்க, ஆகாசையும் ராகவையும் அடித்து முடிச்சு அப்படி கையை கட்டி போட்டுறாங்க. ராகவும் ஆகாசும் பார்க்குறாங்க, ஐயோ நம்ம தனித்தனியாக போயிருந்துருக்கலாம், இப்போ ஒன்றா வந்து மாட்டிக்கிட்டோமே, ஒரு ஆள் தனியாக இருந்தாலும் காப்பாற்றிருக்கலாம், இப்போ என்ன பண்ணுறது ராகவ் அப்படிங்கல. இரு யோசிப்போம், இப்போ ஆள் கண்டிப்பாக வரும், நீ ஏன் பயப்படுற, என்ன ராகவ் சொல்கிற. ஆமாம் நான் எல்லாத்தையும் போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், இப்போ கண்டிப்பாக போலீஸ் வரும் பார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கரெக்டாக போலீஸ் உள்ளே வந்துடுது. உள்ளே வந்த கையோட டுமில் ஒரே சவுண்டு. பார்த்தா ரவுடிங்கெல்லாம் பயந்துடுறாங்க. அப்படியே கையை தூக்கிடுறாங்களா. ஏன்னா குண்டடி போட்டால் இங்கே போயிருமே, உலகம் உயிர் போயிருமே, அதனால் பயந்து போயிடுறாங்க. என்னங்கடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அட்டி நச்சு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாரி சார், இந்தாங்க உங்கள் பணத்தை வேணால் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கல. இல்லைங்க ஒரு பணத்தாசையில் தான் இப்படி பண்ணிவிட்டோம், அதுக்கு ஏன்டா அபியை வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்னு ராகவும் ஆகாஷும் கேட்க, இல்லை சார் சும்மா உங்களையும் என்னை ஏதாவது பண்ணி காசு சம்பாதிக்கலாம்னு அப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. சார் இவங்கெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டாங்க, என்ன உண்மைங்கிறத ஸ்டேஷனுக்கு போய் வச்சு 4 சாத்துங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சிட்டு போயிடுறாங்க, எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போன கையோட அவங்கள பூராத்தையும் உள்ளுக்கு அள்ளி போட்டுடுறாங்க. அபியை வெளியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சார் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க பண்ணுறாங்கன்னா திருடங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க பொழப்புக்கு, ஆனால் இந்த கான்ஸ்டபிள் ஏன் அப்படி பண்ணார் அதை கேளுங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்களா. ஆமாம் அப்படின்ட்டு, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்லை சார் நானும் புள்ள குட்டிக்காரன், ஏதோ காசு சம்பாதிக்கலாம், இவங்க தான் காசு தரேன்னு சொன்னாங்க, காசு தரேன்னு சொன்னால் நீ இந்த மாதிரி பண்ணிடுவியா, என்னையா நினச்சிட்டு இருக்க, உன் மேலே ஒரு கேஸ் போடுறேன் பாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் நம்மலாம் ஒரே இடம்னு என்னையை பற்றி சொல்லாத, நான் எப்போவுமே நேர்மைக்கு பேர் பண்ணுவேன், என்ன நினச்சிட்டு இருக்க, ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து அதுவும் பல பொண்ணுங்களை வாழ்க்கையை கெடுக்க பார்த்துருக்காங்க, எப்படா நீங்களாம் துணை போகிறீங்க, இந்த மாதிரி ஒன்றை மாதிரி ஆள் இருக்கிறனால தான் ஒட்டுமொத்த போலீஸுக்கே ஒரு கெட்ட பேர் வருது அப்படிங்கிறாரா. அதுக்கப்புறம் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு நான் 1 வருஷம் சஸ்பென்ஸ் கொடுக்குறேன், வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னேன். சார் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க இவனுக்கு 1 வருஷம் சஸ்பென்ஸ் கொடுத்தா வீட்டில் வந்து இருக்கிற காசை வச்சு நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் முடியாது சார், இவர் மேலே நாங்கள் கேஸ் கொடுக்குறேன், பொய்யா என்னை வந்து என் மேலே மானநஷ்ட ஈடு வழக்கு கொடுக்குறேன், இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இல்லை மேடம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் இப்போ தான் நீங்கள் உயர்வா சொன்னீங்கன்னு உங்களை பற்றி நான் உயர்வாக நினச்சேன், இப்போ என்ன உங்கள்னா நீங்கள் 1 வருஷம் சஸ்பென்ஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சா, நாளைக்கு வந்து இதே தப்பு பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவரையும் சேர்த்து அவங்களோட உள்ள போடுறீங்க அப்படின்னு அபி சொல்ல, மேடம் நான் புள்ள குட்டிக்காரன், இப்போ தான் தெரியுதா புள்ள குட்டிக்காரன்னு, அப்போ என் மேலே எவ்வளோ பெரிய பழி போட்டிங்க அப்படின்னு சொல்லி அபி சொல்ல, வேறு வழியே இல்லை, நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கல. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண முடியும், அந்த ரவுடிங்களோட சேர்த்து இந்த கான்ஸ்டபிளையும் அடைச்சி வச்சிடுறாரு, வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாரி சார் அப்படிங்கிறாங்க, ஒரு எழுதி கையெழுத்து போட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க, இவங்க அந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அபிராகவும் சொல்கிறாங்க. சார் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களே சார் பணத்துக்காகத்தான் பண்ணேன்னு, அதெல்லாம் இல்லை அப்படிங்கல, பார்க்கலாம் நாங்கள் அடித்து உதச்சி கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே வா அபி அப்படின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்றாங்களா. ரொம்ப தேங்க்ஸ் அபி ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அபி போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ், நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும், அபி உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க, அதனால தான் நானும்
நானும் அண்ணனும் முழு மூச்சா இறங்கி உங்களை வெளில கொண்டாந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே அபி ராகவ் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. சரி சரி அழுகாத, வீட்டுக்கு போய் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற காருக்குள்ள ஏறி உட்காடுறாங்க. இது யார் பண்ணியிருப்பாங்க, இது யார் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் இவங்க போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கிறது முரளிக்கு தெரிஞ்சிருதா, இவங்க ரிலீஸ் ஆயிடுச்சு அபிக்கு அப்படின்னு தெரிஞ்சவொன்னா செம்ம காண்டாகிறாரு. சுந்தரியை பார்க்குறாங்க. சுந்தரி வந்துட்டு என்னப்பா ஏதோ பண்ணினியே மாப்பு வந்துட்டா போல இருக்கே, நீ எது பண்ணாலும் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு இங்கே சுந்தரி சொல்ல, அப்பா நீனும் மாட்டப்பட போகிற, உன் பேரை சொல்ல போகிறேன்னா அதெல்லாம் சொல்ல முடியாத அத்தை, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நான் என் பேச்சையே வேறு மாதிரி வாய்ஸை மாற்றி தான் கொடுத்துருக்கேன், என் முகமும் தெரியாது எதுவும் தெரியாது, அதனால் நான் பயப்பட தேவையில்லை. பெரிய கில்லாடி தான், உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சுந்தரி சொல்ல, பின்ன அப்படி இல்லைன்னா இங்கே இவங்ககிட்டலாம் குப்பை கொட்ட முடியுமா என்ன அப்படின்னு முரளி சொல்ல, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிற, அடுத்து ஏதாவது திட்டம் போடணும், இந்த அபியை விரட்டணும் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ணால் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.